ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேங்க. ஸோ சிவராத்திரி முடிஞ்சிச்சு, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. நமக்கு அடுத்து என்ன கறி சோறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டாட்டமாக இருந்தோம். ஸோ கறி சோறும் ரெடி ஆகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி சாப்பாடு வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தேங்காய் அரைச்சி வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கோழி குழம்பு வெந்துக்கிட்டு இருந்துச்சு, அப்படியே கொதிக்க கொதிக்க இருந்துச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் கிண்ட சொன்னாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றோம், விரதம்னு சொல்லிட்டு நம்மளை சாப்பிட விடாமையே கடைசி வரை ஆக்கிட்டாங்கங்க. அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சரின்ட்டு அதெல்லாம் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று பக்கத்தில் பார்த்திங்கன்னா வடச்சட்டியில் சிக்கன் கூட்டு அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கவும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஃபிஷ்ஷு வேறு வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு புடிடா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரிப்பராக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு பசிக்குது அப்படின்ட்டு மொதயே தட்டில் சோத்தை போட்டாச்சுங்க. போட்டுட்டு ஸோ நான் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீனுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், நல்லா ஊறி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே மீன் குழம்பு வேறு ரெடியாக இருந்துச்சுங்க. ஸோ பாருங்கள் எப்படி சுட சுட இருக்கா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மறுநாளோட கிளிப்ஸு. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன களி தான் அப்படின்ட்டு ஸோ திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா களி கிண்டி கொடுத்தாங்க. ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும்ன்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது வடச்சட்டியில் கிண்டவங்களையும் அப்படியே கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்கள் அம்மா கிண்டுன்னு கிண்டு சொல்லிட்டு இருந்தாங்க வெள்ளத்தெல்லாம் போட்டு. ஸோ ஃபைனலாக அதையும் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ தம்பி காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு தனியாக சாப்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அப்படியே காலையில் அந்த வெயிலுக்கு அதுக்கும் கொஞ்சம் நடந்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா களியெல்லாம் கிண்டி முடிச்சுட்டு எங்கள் மம்மி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் நல்லா ஃபைனலாக மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஸோ வாரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால தான் எங்கள் மம்மி எப்படியும் வாரத்தில் ஒரு தடவை என்னாலும் வச்சுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குளித்து கிளம்பி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா 3 நாள் லீவ் போட்டாச்சு. அதனால் இன்றைக்காவது ஒழுக்கமாக கிளம்புவோமே அப்படின்ட்டு குளித்து கிளம்பி ரெடி ஆயாச்சுங்க. ஏன்னா 3 நாள் இந்த சிவராத்திரியிலே போயிடுச்சு. சரின்ட்டு அங்கே உள்ள எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் பேக்கரிக்கு போனேன். ஸோ ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு உள்ளே போனேங்க. ஸோ கேக் ஐட்டம் தான் அப்படியே அழகழகாக வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் போல். அப்படியே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரியா அதை பார்த்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்லெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் நல்லா மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டிவியில் ஒரு பாட்டு போட்டுட்ருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் கேட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.